குழந்தை என்பது எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை வேதம் மாத்திரமில்ல, உலகத்துல பல நூல்கள் சொல்லி வச்சிருக்கு. ஆனா அத்தனை நூல்களிலும் முந்தின நூல் இந்த வேதகம் தான். இந்த பைபிள் எல்லா இனத்தவருக்கும் ஏற்ற ஆலோசனைகளை இந்த பைபிள் கொடுத்திருக்கு. அதனால நம்ம யாரும் கிறிஸ்தவங்க, திருமணம் ஆனவங்க, குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க, இல்ல ஆக போகிற வாலிப பிள்ளைங்க, குழந்தை என்பதற்காக யாரும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க, வேண்டுதல் செய்து காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆதியாகமம் 30 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா யாக்கோபுக்கு ஒரு ஆங்கிலுக்கும் பெரிய சண்டை. ஒரு கட்டத்துல யாக்கோபு டென்ஷன் ஆகுறான், நான் என்ன தேவனா? அல்லேலூயா. அப்ப என்ன தெரிய வருது? இந்த குழந்தை என்பது ஆலமரத்தை சுத்துறதால இல்ல, அரச மரத்தை சுத்துறதால இல்ல, நேர்த்திக்கடன் செய்வதனால இல்ல, பல பொருத்தனைகளை பிரார்த்தனைகளை செய்வதனால இல்ல. இது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நேர்த்தியாய் நடக்கும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது தடையின்றி கிடைக்கும் என்பதுதான் சத்தியம். இதை புரிந்து கொள்ளுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற அன்பு தாய்மார்களையும் சீக்கிரமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்களிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறவங்க வருமானத்துக்கு பயந்து எனக்கு ஒரு குழந்தை போடுது, 2 குழந்தை போடுது, நீங்களே ஸ்டாப் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். நம்மளால் ஆன மற்றும் குழந்தைகளை பெற வாஞ்சிக்கணும். யாக்கோபுக்கு கர்த்தர் 12 பிள்ளைகளை கொடுத்தார். 13ல 1 பெண் பிள்ளை. அந்த 12 பிள்ளைகளை கொடுத்துதான் கர்த்தர் 12 கோத்திரங்களை உருவாக்கினார். அந்த 12 கோத்திரங்கள் இன்றைக்கு ஒரு தனி நாடாக உருவெடுத்து கர்த்தருடைய திட்டத்தை கடைசி நாளை நிறைவேற்றுவதற்காக அந்த தேசத்தை தான் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால அவர் மேல பாரத்தை போடுங்க. வேலையை பத்தி கவலைப்படாதீங்க, வருமானத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. பெற பண்ணுகிற அவர் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளை பெற செய்வார். அவர் கிறிஸ்தவத்தை ஒருபோதும் தடுக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பார். அது அருமையான இந்த மகள் ரஞ்சனிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அது நாம் எழுந்து நின்று அந்த பிள்ளைகளை வாழ்த்தை நாம் ஆசீர்வதிக்க